சீனாவின் மருத்துவ ஆய்வுகள் உலக அளவில் முக்கியத்துவம் பெற்று வருகின்றன. பார்வை குறைபாடு சீனாவில் மிக பெரும் பொது சுகாதார பிரச்சினையாக இருக்கிறது. 80 லட்சம் பேருக்கு கண் பார்வை இல்லை. ஆனால் ஆண்டுக்கு 5000 கார்னியா மாற்று சிகிச்சைகள் மட்டுமே நடக்கின்றன. சீன விஞ்ஞானிகள் இதற்கு புதிய சிகிச்சையை கண்டுபிடித்திருக்கிறார்கள். சீனாவின் உடல் உறுப்பு பற்றாக்குறைக்கு வித்தியாசமான தீர்வு. இந்த பண்ணையின் பன்றிகளுக்கு புதிய பயன்பாடு உருவாகியிருக்கிறது. இவற்றின் கண்களின் ஒரு பகுதி மனிதர்களுக்கு பொருத்தப்படுகிறது. இந்த நோயாளிக்கு பரீட்சார்த்த முறையில் இந்த சிகிச்சை வழங்கப்பட்டது. உய்பிங் வேயின் ஒரு கண்ணில் கார்னியா எனப்படும் கருவிழி படலத்தில் தொற்று ஏற்பட்டதால் பார்வை பறிபோனது. 24 மணி நேரத்திற்கு முன்புதான் அவருக்கு பன்றியின் கார்னியா பொருத்தப்பட்டது. நான் ஆச்சரியப்படவில்லை. மருத்துவர் முடிவை நம்பினேன். சீனாவின் உடல் உறுப்பு பற்றாக்குறையை இந்த புதிய சிகிச்சை முறை குறைக்கலாம். இந்த மாற்று சிகிச்சை முறையை உருவாக்க இந்நிறுவனத்திற்கு 10 ஆண்டுகள் பிடித்தது. மனித கார்னியாவுக்கு மாற்றாக பல விலங்குகளை பரிசீலித்தோம். ஆடு, நாய், பன்றி, பசுவெல்லாம் முயன்றோம். இதில் பன்றியின் கார்னியாவே மனிதனுக்கு பொருந்துவதை கண்டோம். இந்த சிகிச்சை முறையில் முதலில் பன்றியின் நோய் மனிதருக்கு பரவாமல் தடுக்க பன்றியின் கார்னியாவிலிருந்து வைரஸ்கள், பாக்டீரியாக்கள் நீக்கப்படும். பன்றியின் செல்களும் மரபணுக்களும் கூட சுத்தமாக அகற்றப்படும். எஞ்சியுள்ள கார்னியா கட்டமைப்பு மட்டும் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும். மருத்துவமனையில் இருக்கும் உய்பிங் வேயின் அறுவை சிகிச்சைக்கு பின்னான பரிசோதனை முடிவு நல்லபடியாக வந்திருக்கிறது. 2-3 வாரங்களில் நான் தெளிவாக பார்க்க முடியும் என்று மருத்துவர் கூறினார். நீண்டகால ஆபத்து குறித்து பரிசீலிக்காமல் சீனா வேகமாக செல்வதாக சிலர் கவலைப்படுகிறார்கள். ஆனால் விலங்குகளின் உடல் உறுப்புகளை மனிதருக்கு பொருத்துவதில் அதிகரிக்கும் ஆர்வத்தை பார்த்தால் இது வெறும் ஆரம்பம் என்றே தோன்றுகிறது. இவர்கள் எப்படி என்ன நினைக்கிறீர்கள்? அதே நேரத்தில் இன்னொரு தத்துவத்தையும் சேர்த்து சொன்னோம். அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். அல்லாஹ் பன்றியுடைய ரசூலுல்லாஹ் பன்றி அறமாக்கிட்டாங்க. அல்லாஹ் பன்றி என்று மாத்திரம் சொல்லாம பன்றி இறைச்சின்னு ஏன் சொன்னான் அப்படி என்பதற்கு ஒரு தத்துவத்தையும் சேர்த்து நம்ம சொன்னோம். என்ன சொன்னோம்னு கேட்டா, இப்ப பன்றிய இந்த நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் நவீனமான சில விஷயங்களை மனிதர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். என்ன கண்டுபிடிச்சிருக்கிறான்? இப்ப எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, விபத்துல நான் சிக்கிட்டேன், ரத்தம் எல்லாம் போயிடுச்சு, அல்லது ஹார்ட் ஆபரேஷன் பண்ண வேண்டி இருக்கிறது, அறுத்தா ரத்தம் பத்தாது. அப்ப நம்ம என்ன செய்வோம்? அந்த மாதிரி நேரத்தில் ரத்தத்தை ஏற்றுவோம். வேற மனிதனுடைய ரத்தத்தை மனுஷனுக்கு ஏற்றி நம்ம ஆபரேஷன் பண்ணுவோம். அப்படி ஒரு யுகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த ரத்தம் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்றான்னு கேட்டா, மனுஷனுடைய ரத்தத்தை மனுஷனுக்கு ஏத்துறதுன்னா நிறைய தட்டுப்பாடு இருக்கிறது. அரசாங்கம் எவ்வளவு ரத்த தானம் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, ரத்த வங்கி எல்லாம் ஊக்குவிக்கிறான். ஆனாலும் பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் ரத்தம் இல்லாம ஒரு வாரம் தள்ளி போற கேஸ் நாங்க பாக்குறோம். இதுக்காக விஞ்ஞானிகள் என்ன பண்றான்னு கேட்டா, மனுஷ ரத்தத்தை மனுஷனுக்கு கொடுக்கறாதான பிரச்சனை. வேற மிருகத்து ரத்தத்தை மனுஷனுக்கு கொடுத்தா அதை ஏற்றுக்கொண்டால் எப்படி இருக்கும்? ஆராய்ச்சி பண்றாங்க. இப்ப மனித ரத்தத்தை மனிதனுக்கு கொடுக்கும் போது நான் மாட்டேன் நீ மாட்டேன்னு எல்லாம் ஓட்டம் எடுத்துருவோம். மிருக ரத்தத்துனா மிருகத்துல பர்மிஷன் கேட்க தேவையில்ல. உங்க ரத்தத்தை கொஞ்சம் எடுத்துக்கலாமான்னு கேட்க வேண்டியதில்லை. காசு கொடுத்து வாங்கி அறுத்து ஏத்திக்கிற வேண்டியதான். அப்ப மிருகங்களுடைய ரத்தம் மனுஷனுக்கு சூட் ஆகும் சொன்னா அது நல்லா இருக்குமே என்று விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்றாங்க. பண்ணி ஆட்டு ரத்தத்தை எடுக்கிறான், மாட்டு ரத்தத்தை எடுக்கிறான். எங்க இருந்து மனுஷன் பிறந்தான்னு இந்த டார்வின் ஒரு கிறுக்கம் வளர்ந்தானோ அந்த குரங்கு ரத்தத்தை எல்லாம் எடுக்கிறான். மனுஷனுடைய ரத்தத்தோடு பொருத்தி பார்க்கிறான், ஒண்ணு சுட்டா மாட்டேங்குது. அதை ஏத்துனா ஆள் அவுட் ஆயிரும். குரங்கு ரத்தத்தை மனுஷனுக்கு ஏத்துனா ஆள் குளோசு, ஆட்டு ரத்தத்தை ஏத்துனா ஆள் குளோசு. அது வேற இது வேறன்னு கண்டுபிடிச்சிட்டான். அதிசயமா என்ன வருதுன்னு கேட்டா, பன்றியுடைய ரத்தம் மனிதனுக்கு ஏற்றுவதற்கு 95% நெருங்கி வந்திருக்கிறது. இன்னும் 5% ஆராய்ச்சி இருக்கிறது. அதுல வெற்றி கண்டு விட்டான் என்று சொன்னால் பன்றியின் ரத்தத்தை மனிதனுக்கு உயிர் காக்கும் நேரத்தில் ஏற்றலாம். அது ஒண்ணுதான் மனித ரத்தத்துக்கு நெருக்கமான ரத்தமா இருக்குது. கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எல்லா உயிரினங்களுடைய ரத்தங்களை விட பன்றியுடைய ரத்தமும் மனிதனுடைய ரத்தமும் அது ஒன்றோடு ஒன்று தொடர்பு நெருக்கமாக இருக்கிறது. 5-6 மிஸ்டேக் இருக்கிறது.
அதை கரெக்ட் பண்ணிட்டான்னு சொன்னா இனிமே பன்றிய பண்ணையில வளர்த்து ரத்தத்தை ஏற்றலான்னு வர்றான். இந்த கண்டுபிடிப்பு அந்த நேரத்தில் தினமணி கதிர்ங்கிற பத்திரிகையில வந்திருந்தது. அந்த நேரத்தில் அந்த ஆர்டிகிள் எழுதும் பொழுது இது கூட அல்ல அந்த பன்றி இறைச்சின்னு சொல்றாரு, இந்த ரத்தத்தை நாளைக்கு ஏற்ற வேண்டிய நிலை வரும் என்பதற்காக கூட அல்ல அந்த வாசகத்தை போட்டிருக்கலாம். நான் சொன்னேன் அந்த குர்ஆன் விளக்க உரை எழுதும் பொழுது பாருங்க, இவ்வளவு பிராணிகளுடைய ரத்தம் மனுஷனுக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது, பன்றியுடைய ரத்தம் மேட்ச் ஆகுறதுக்கு நெருங்கி வருது, அநேகமாக அதில் வெற்றி கிடைத்தாலும் கிடைக்கலாம்ங்கிற அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது. அப்படி வந்துவிட்டால் பன்றி ரத்தம் தான் மனுஷனுக்கு பொருந்தும் என்று வந்துவிட்டால் இந்த குர்ஆன் வசனம் நின்று உங்களுக்கு முட்டு கொடுக்கும். திங்கிறதுக்கு இல்ல, குடிக்கிறதுக்கு இல்ல, அது உயிர் காக்கிறதுக்கு அதுக்கு அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கிறதுனால கூட படைச்சவன் என்ன பண்ணிருக்கலாம், பன்றின்னு சொல்லாம பன்றியின் இறைச்சின்னு சொல்லியிருக்கலாம். பன்றி என்று சொல்லிவிட்டால் அந்த ரத்தத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுவார்கள். இப்படி ஒரு கருத்து இருக்கலாம். நான் ஒரு விளக்கமா சேர்த்து எழுதியிருந்தேன், குடிக்கிறதுக்கு எழுதல. அதே மாதிரி இதய மீக்காட்சின்னு போங்க, இதய மாற்று ஆபரேஷன் பண்றாங்க, இதயத்தை மாத்தி வைக்கக்கூடிய ஆபரேஷன், இதுக்கு ஆராய்ச்சி பண்றான். ஒவ்வொரு பிராணியுடைய இதயத்தையும் மனுஷனுடைய இதயத்தையும் எடுத்து செக் பண்றான். எதுவுமே மனுஷனுக்கு பொருந்தலங்க. அதிசயமாக பன்றியுடைய இதயம் மனிதனுடைய இதய துடிப்போடு நெருங்கி வருகிறது. ஒருவேளை இந்த பேஸ் மேக்கருக்கு பதிலாக அதை வைக்கலாம்ங்கிற அளவுக்கு மனிதனுடைய ஆராய்ச்சி இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறது நவீன கண்டுபிடிப்புல. அந்த இதயத்தை எடுத்து இங்க வைக்கலாம், அதுக்காக கூட திண்டு அழிச்சுப்படாதுன்னு சொல்லியிருக்கலாம். நாளைக்கு தேவைப்படும், அடுத்த திண்டு விடாதீங்களா, ரத்தம் ஏத்துறதுக்கு தேவைப்படலாம். அந்த இதயத்தை வச்சு இந்த ஹார்ட் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிருமே. ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி வீக்கான இதயம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த இதயத்தை தூக்கிட்டு அழுத்தி வச்சா நல்ல ஃப்ரெஷ்ஷா வாழ்வானு, அப்படி கூட இருக்கலாம்னு சொல்லி ஒரு அடிஷனலாக இது ஒரு விளக்கமா சொல்லி இருந்தோம். இதுதான் அதுல எழுதின விஷயம். ஹலால் எழுத இல்ல, சூப்பு போட்டு குடிங்கன்னு எழுதல, எலும்பு தின்னுங்கன்னு எழுதல, என்ன எழுதல, இது மாதிரி கொழுப்பை சாப்பிட்டுக்கிறீங்கன்னு எழுதல. ஏன் இப்படி அவதூறு கிளப்புறீங்க?